எவ்ரிபடி டேக் யுவர் சீட். சார் யூகி சேது சார், நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேச போகிறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இது ஒரு பேர் போஸ் வெங்கட் சார், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா கிளம்புறீங்களா? ஓகே, ரெடி பாருங்க, உங்களுக்கு தெரியுது அவசரம். ஓகே ஓகே, நீங்கள் போங்க 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 சார் போங்க. அவர் பேரையும் அழிச்சிட வேண்டிதான். அவரை பற்றி பெருமையாக பேசலாம்னு நினச்சேன். கண்டென்ட்டாக தான் பேசுகிறேன், கோபத்தோடு தான் பேசுகிறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டால்தான். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போது 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ளே போய் அங்கே உள்ள, அதாவது கடலுக்குள்ளே வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்து அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல்லாம் இருக்குன்னாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளோ உதவி அவ்வளோ உதவி பண்ணிகிட்ருப்பார். ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அன்றைக்கி ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்கள், சொல்லும்போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் ப்ளே அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்தில் விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்போவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பேசும்போது எல்லோரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு, அதனால் படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது, சாங்கு வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது அப்படின்னு அந்த கமெண்ட்டில் உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் யுவர் பேக்கர்ஸ் ப்ளே அந்த ஓடிடியில் படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்கள் ஓடிடியில் போட்டிங்கனாக்கா படம் ஓடுறத விட அந்த சட்டமன்றத்தில் ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால் இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்தில் முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்கள் அதில் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு.
அவ்வளோதான். அப்புறம் என்ன வந்து லேட்டாக ஏற்றுனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினார். "கூல், இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வாங்க" அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன். அவங்க அங்கேருந்து வரணுமே சார். "இல்லை இல்லை, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வரணும்" அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் இங்கே உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, "சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக பேசிடுங்க" அப்படின்னு. கிஷோர் சார் சொன்னார், "இல்லைங்க, அவர் பேசட்டும்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கள்ல, அந்த கோழி முட்டை போடுற இதுக்கு தான் அந்த அந்த இதோட வலி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயம் உங்களுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசுனதால அந்த இன்விடேஷனில் என் பேர் போடாமல் இருக்கலாம். அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்கே யார் யார் வந்திருக்கா, என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். அதனால் அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கஸ் ப்ளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால் தாழ்மையான வேண்டுகோள். டக்கிலா டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினி டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ணுற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியாக இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுதாம்மா, அதுக்கு தாம்மா சொல்கிறேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யார் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனிவே, இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து இருக்கிற தலைவர்கள், ஜாம்பவான்கள், இயக்குனர் மிஸ்டர் செல்வமணி சார் அண்டு எஸ்வி சேகர் சார், மைம் கோபி பிரதர் அண்ட் ப்ரொடியூசர் சார் மற்றும் டைரக்டர்ஸ் வந்திருக்க எல்லாருக்கும், ஜே.கே. சரவணன் சார், எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் குட் ஈவினிங் ஃபார் ஆல். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலாக பெருசாக ரொம்ப அதிகமாக பேச தெரியாது, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோ பேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஒர்க் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரீ பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், பிளாஸ்டிக்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஏன்னா இந்த பூமி வந்து நம்மளால் சுத்தமாக வந்து கொடுக்க முடியுமா, நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால் சுத்தமாக கொடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசித்தோம். அதனால் எங்கள் டீம் எல்லாமே நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணி கடலுக்குள்ளே போட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கடலுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணோம். இப்போ எங்கள் எல்லாருமே வந்து எங்களை பார்த்துட்டு, நீ என்னப்பா ஒரு போட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கடலுக்குள்ளே க்ளீன் பண்ணாக்கா க்ளீன் பண்ணிட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் நாங்கள் என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து போடக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலுக்குள்ளே போய் சேர்றதுனால இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் எல்லாம் எடுத்தோம். 70 சின்னத்திரை கலைஞர்கள் 75 போட்டை எடுத்துக்கிட்டு 75 இந்தியன் ஃப்ளாக்ஸோட 75 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போய்ட்டு பிளாஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பிரதமர் சார் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை வந்து வாழ்த்தி சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வந்து சர்வீஸ் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருந்தோம். எங்கள் பிஸ்னஸில் வந்து வர ரெவென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர ரெவென்யூவை சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டீமாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்தோம். எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு போவர்ட்டி வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்ட்டு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க மேலே வர்றதுக்காக சிறகுகள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து தற்சார்பு வாழ்வியல் அது அவங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 50 உமன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரைனிங் வந்து எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் கொடுத்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்களே வந்து ஓனாக வந்து மந்த்லி ஒரு 30,000 to 40,000 வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதில் மெயினாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்தது மாமனிதன் அப்படிங்கிற விஜய் சேதுபதி சார் நடித்த படம் சீனு ராமசாமி சார் இயக்கத்தில் வந்த படம். அது வந்து சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் அப்புறம் விசித்திரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொட்டாச்சி நடிகர் கொட்டாச்சியை வச்சுட்டு நம்ம கல்லுமரம்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து மனிதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தேட்டரில் போயிட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளருடைய வலி என்ன அப்படிங்கிறது நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப தான் அனுபவித்தோம். ஸோ எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போகிறப்ப பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெருசாக ரீச் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன படங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி சினிமாவே வந்து நம்ம சர்வீஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் யோசித்து அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஓனாக வந்து இப்போ பேசிக்கலி வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்போம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வரப்போ ஒரு நல்ல படங்கள் வந்து வெளியில் வந்து தெரியாமையே போகுது. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. அதனால் வந்து நிறைய படங்கள் வெளியில் இப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஓனாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி இதை சர்வீஸாகவும் நம்ம பண்ணலாங்கிறப்ப தான் இப்போ மக்கள் வந்து தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குற மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்க்கணுன்னா ஆர்டிஸ்ட் இருக்கிற வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ மக்களே பார்க்க தயாராக இல்லாதப்ப அதனால் ப்ரொடியூசர்ஸுடைய லைக் என்னென்னா அந்த அந்த அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து பெருசாக வந்து ரெவென்யூ வந்து இங்கே யாருக்கும் கிடைக்கல. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட்டான ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஃபர் சைடில் இருக்கணும். ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ முதல் போட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பல கலைஞர்கள் ஆகட்டும் நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி வச்சுருக்கோன்னா நாங்கள் இப்போ இனிஷியலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜஸுமே வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். இம்பேக்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஒரு மூவியை வந்து பார்க்குறாங்க, மூவியை பார்த்துட்டு இஃப் அந்த யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட்டு ₹50 ₹100 வாட் எவர் வந்து அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பேஸஸில் வந்து பிரிஞ்சிடும். இதில் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போகும். அண்டு அந்த பர்டிகுலர் மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இதில் ஒரு ஷேர் போய்டும். ரிமைனிங் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் காஸ்க்காக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து வச்சுருக்கோம். எந்த குழந்தைங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கஜானா அப்படின்ட்டு யோபாக்கஸ் கஜானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் க்ளீனாக வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ டெய்லி பேசிஸில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் வந்திருக்கு அண்ட் வீக்லி மந்த்லி எல்லாமே க்ளீனாக பார்த்துக்கலாம். அதுக்கு எது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அந்த பில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு தையல் மிஷின் வந்து நம்ம கொடுக்குறோம் அண்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பில்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுவோம். இது எல்லோரும் கேட்டாங்க எப்படிப்பா நான் ப்ராஃபிட் நீ பண்ணுற இது எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுமே இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் உழைச்சிட்ருக்கோம். எங்களுக்கு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் லைக் இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் இங்கே அவங்க நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரெவென்யூ அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்டு சோஷியல் காஸ்ட்காக நம்ம பண்ணுறப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் அவங்களுடைய கல்விக்கான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும் யாருக்கு என்ன தேவையோ இதில் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வரது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு அது வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர், இப்போ நான் வந்து ஒரு யூசராக இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு நைட் டைமில் இப்போ, ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கிற டைமில் இன்றைக்கி போலீஸுக்கெல்லாம் 100க்கு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் ஆகி வரதுக்கு மேபி அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எஸ்ஓஎஸ் பட்டன் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்ஸ் எஸ்ஓஎஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக 24/7 ஒர்க் ஆகும். அங்கே கனெக்ட் ஆகும். அந்த எஸ்ஓஎஸில் வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கணும்னா, அங்கே நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் சைடில் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு நைட் டைமில் யாரோ ஒரு திருடன் வந்து உள்ளே வந்துட்டான், எதுவும் அவங்களால பேச முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க அதை அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருக்கிற அந்த நியர்பையில் இருக்கிற ஒரு கிலோமீட்டரில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரியல் டைம் வந்து அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடித்தோடனே அங்கே மேப் லொக்கேஷனும் வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக அங்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தால் யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் போகிறது அப்படின்றப்போ ஒரு 10 பேருக்கு அங்கே கனெக்ட் ஆகணும். 10 பேர் அங்கே போனாங்கன்னா, அங்கே ஏதோ நடக்க ஒரு குற்ற செயலை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி, ஏஐ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக மூவியே வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓன் எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளே டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து ஃபேஸ் 2ல வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பட்ஜெட்டில் போயிட்டு எல்லாம் பெரிய அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏஐயில் வந்து இப்போ என்ன டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அந்த படம் எப்படி இருக்கும், சீன் பை சீன் எப்படி பண்ணலாம், டயலாக்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு, இது இப்படி தான் நம்ம வந்து இந்த படம் இப்படி தான் வந்து அவுட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரொடியூசர்ஸுக்கிட்டே யார்கிட்டையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே, இது இந்த அவுட் இப்படி தான் வரும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து இதனால் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை வந்து குறைக்கலாம். எந்தெந்த ஷார்ட்ஸ் தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் வருதுங்கிறத ஏஐலே ஒரு ரஃபாக ஒரு மூவி மாதிரி நம்ம பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட்டும் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபேஸ் 2ல வந்து லான்ச் ஆகும். ஸோ இப்போது இந்த இந்த இது வந்துலாம் இப்போ அந்த ஓடிடியில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எப்பயுமே என்னென்னா, கடவுள் சிவனை தான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம முயற்சி பண்ணாக்கா முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுத்தா அந்த தேர் மூவ் ஆகுன்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தால் ஏமாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற 2 எழுத்து தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரத்தை நோக்கி தான் போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நம்ம கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் கூட நிறைய கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது. பட் இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஃபேஸாக தான் நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ஒரு பணமாவோ ஏதோ ஒரு உதவியாக கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஞானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அது மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லோரும் அப்படி தான். மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம உதவியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த உதவிகளும்ன்றது இது வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்மும் ஒரு நான் ப்ராஃபிட்டாக வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு வந்து வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக நான் பார்க்கல, தெரியல, மன்னிச்சிடுங்க. ஆனால் இப்போ நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிறப்ப யூசர்ஸ் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து நல்ல ரீச் ஆகிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக சின்ன படங்கள் எல்லாருமே வந்து நல்லா வெளியில் தெரிவாங்க. எல்லாரும் வந்து சம்பாதிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு வின்வின் சிச்சுவேஷன் வரும். தொழிலாளர்கள் இப்போ சார் செல்வமணி சார் வந்து இங்கே வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எப்படி ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம். ஏன்னா இந்த நம்ம அப்ளிகேஷனில் வர எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுற டைமில் அட்லீஸ்ட் இது ஒரு இன்கம் ப்ரூஃபாக கூட வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்ததுனாக்கா அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டெக்னீஷியன்ஸ் அந்தந்த மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறதெல்லாம் நம்ம அந்த சங்கத்தின் சார்பாக செல்வமணி சார்கிட்ட தான் நம்ம வந்து அதை மந்த் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனவே வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.